ஸோ நேத்து என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ரீகால் பண்ணுவேன். வித் சாம்பிள் கோட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சின்ன எஸ்டிஎஸோட பார்த்தோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் நம்ம பண்ண நேத்து. ஒரு டேபிள எடுத்து அதை எப்படி ப்ராசஸ் பண்ணது அப்படிங்கிறத நம்ம சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூகே எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக வேணா ஓவரி பேசணும். இட் மைட் பி வெரி பர்பஸ் ஃபார் யூ. ஸ்பார்க்ல இருக்கிற முக்கியமான கமெண்ட்ஸ், கீவேர்ட்ஸ், ஜார்கன்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அதோட பேசிக் கான்செப்ட் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதை நம்ம ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதை எப்படி ரியாக்ட் பண்ணாங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பார்க் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா எப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு ஐடியா நேற்று நான் கொடுத்தேன். ஸோ இந்த ஆப்ஷனில் போயிட்டு ஸ்பார்க் அப்படின்னு போட்டிங்கன்னா பைத்தான் ரிலேட்டடாக ஸ்பார்க் ஏபிஐ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு மொத்தம் நம்ம ஸ்பார்க் வந்து 4 வகையில் கோடில் எழுத முடியும். பைத்தானில், பாலால, ஜாவால, ஆர் ப்ரோக்ராமிங்கில். பட் வேர்ல்டு வைட் எல்லாருமே யூஸ் பண்ணுறது எந்தெந்த மாடல் பார்த்தீங்கன்னா பைத்தான் யூஸ் பண்ணியிருக்கிற ஏபிஐ மாடலை ஆக்சஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலா பேஸ் பண்ணி இது ரெண்டு தான் மெயினாக அதிகமாக போகுது. 90% ப்ராஜெக்ட்ஸ் இப்படி போகுது. மீதி 10% ப்ராஜெக்ட்ஸில் தான் ஜாவா அண்ட் ஆர் ப்ரோக்ராமிங் உபயோகமாகுது. இதுதான் வேர்ல்டு வைட் நடக்கிறது. நாம இப்போ படிக்க போகிறது எல்லாமே பைத்தானை பேஸ் பண்ணியிருக்கிற ஸ்பார்க் மாடல் தான். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்பார்க்க நம்ம யூஸ் பண்ணும்போது பைத்தான்ல அதோட சப்போர்ட்டிங் லைப்ரரிஸ் நிறைய வந்து நமக்கு டேட்டா சயின்ஸ் மாடல்ல இருக்கு. அதனால டேட்டா சயின்ஸோட இன்வால்வ்மெண்ட் அதிகமாக கொண்டு வராங்க. பாண்டாஸ்னு சில லைப்ரரி இருக்கு. டேட்டாவோட அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லைப்ரரி. அதோட அதோட ரெஃபரன்சஸையும் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். வேர்ல்டு வைட் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதனால தான் எல்லாருமே வந்து பைத்தான் பேசிஸ் ஸ்பார்க் யூஸ் பண்றாங்க. ஸோ அது ஷார்ட் நேம் தான் PySpark அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நீங்க ஸ்காலா ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா ஸ்காலா ஸ்பார்க் அப்படின்வாங்க. அவ்வளோதான் டிஃபரன்சஸ். பெருசா வேற எதுவுமே கிடையாது. ஆனா ஒவ்வொன்றுமே வந்து நம்ம கால் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்றது ஏபிஐ வந்து சில கீவேர்ட்ஸ் டேர்ம்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி இப்போ PySpark அப்படின்னு நம்ம போடுற மாதிரி ஸ்காலா ஸ்பார்க்னு ஸ்பார்க் ஷெல்லுன்னு போடுறோம். நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இந்த மாஸ்டர் யான் இதெல்லாம் வந்து லேட்டரா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங்ல இதை போட்டு குழப்பிக்க வேணாம். இப்போதைக்கு ஜஸ்ட் எப்படி இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஒரு ஐடியா மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ரிசோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே இதை இனிஷியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கோட வெர்ஷன் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். 3.1.2 ஸ்பார்க் வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம். பைத்தான் யூஸ் பண்ணுறது பைத்தானோட வெர்ஷன் 3.1.14 3.10.14 நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டு ரெஃபரன்சஸுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜாபை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இது எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதுதான் ஜாபோட நம்பர் சம்திங் ஒரு ஜாபா கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஜாப் தான் நம்ம யானில் போய் பார்க்குறோம். இது ஒரு வகை. அடுத்ததா இப்போ எனக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் எனக்கு தெரியல வேற ஒரு ப்ரோக்ராமிங்ல பண்ணலான்னா ஸ்காலா இருக்கு. அதுக்கு வந்து ஸ்பார்க் ஷெல் அப்படின்னு போட்டு நீங்க பார்த்துக்கணும். அதே கமாண்ட் தான் மாஸ்டர் யான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு யான்ல அந்த என்ஹான்ஸ்மெண்ட் இங்கே வரும்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜாப் சப்மிட் ஆகுது. நான் ஸ்டார்ட் பண்ணது PySparkல நான் யூஸ் பண்ணது. அதனால PySpark வருது. செகண்ட் இப்போ ஸ்பார்க் ஷெல்ல வருது. இது டிப்ளாய்மெண்ட் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷனாக டிப்ளாய் ஆகிடுச்சு. அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்பார்க் வெர்ஷன் சேம் தான். ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா பைத்தான்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்காலான்னு காட்டும். ப்ரீவியஸாக பைத்தானோட மாடல் நம்ம பார்த்தீங்கன்னா 3.10.14 பைத்தான் வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம். இங்கே ஸ்காலா வெர்ஷன் 2.12 நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்காலாவில் கோட் அடிக்கணும்னா இங்கே அடிக்கலாம். இது ஃபுல்லாகவே இந்த சின்டெக்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறது ஸ்காலா ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ பைத்தானா ஸ்காலாவா அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்கும். எனக்கு சின்டெக்ஸ் வைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். ஒரு சி ப்ரோக்ராமிங் படிச்சீங்கன்னா சி ப்ரோக்ராமிங்லேருந்து ஜாவா ப்ரோக்ராமிங் எப்படி சின்டெக்ஸ் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஸ்காலாவுக்கும் பைத்தானுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் அப் டு யுவர் கன்வீனியன்ஸ். பட் ப்ரிஃபரபுளாக அதிகமாக போகிறது PySpark. என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் 8+ இயர்ஸாக வந்து பிக் டேட்டா டொமைனில் இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறது பைத்தான் பேசஸ் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறது. ஸோ அதையும் வச்சு நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இந்த கொரியை நான் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட் வருதுல்ல. இந்த என்வரான்மெண்ட் வரும் பொழுது எனக்கு வந்து இங்கே தான் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான எல்லா கமாண்டுக்குமான ரெப்பல் மோட இங்கே வைக்குது. இந்த என்வரான்மெண்ட் டச் பண்ணுறப்ப என்ன நடக்குது இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு PySpark மாஸ்டர் யான்னு கொடுத்தோன்னே ஒரு ஜாப் கிரியேட் ஆகுது. ஒரு ஜாபோ சப்மிட் ஆயிருக்கு. இந்த ஜாபோட என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பார்க்க முடியுது. ரிசோர்ஸ் எவ்வளோ எல்லாமே. பட் இந்த ஜாபை இந்த மாதிரி நான் சப்மிட் பண்ணும்பொழுது பேக்கெண்டில் என்ன கால் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஆர்கிடெக்சர் பார்ப்போம். ஆர்கிடெக்சர் தெரியலன்னா உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம். அதனால தான் நான் இப்போ பேசுகிறேன். இந்த ஆர்கிடெக்சர் இந்த ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் நோடுன்னு வச்சுருக்கோம். இந்த கிளைண்ட் நோடில் டிரைவர் ப்ரோக்ராம் இருக்குது. ஒரு ஸ்பார்க் கான்டெக்ட் இருந்தது. ஆக்சுவலாக இதுதான் இப்போ கிளைண்ட் நோட். நம்ம எங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அதுதான் நம்ம கிளைண்ட் நோட் அப்படின்னுவோம். இந்த கிளைண்ட் நோடு வந்து அக்சஸ் பண்ணுற இடத்துல இருந்து ஒரு சப்மிஷன்ஸ் போய் நடக்குது. இது யான் மூலமா இல்லை யாரில் தான் போகுது, இல்லை மீசஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்டான நோட்ஸ் அந்த மாதிரி போகுது. எங்க இருந்து நம்ம சப்மிட் பண்றோமோ ஒரு கொரிய அந்த இடத்துக்கு பேர் வந்து டிரைவர் அப்படின்வாங்க. இந்த இடம் தான் டிரைவர். இது கிளஸ்டரா இருக்கு. மல்டிபிள் நோட்ஸ் ரன் ஆகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்மளோட நோட் அப்படின்னு கொடுத்துருந்தேன் ஏற்கனவே. நம்மளோட கண்டெய்னர்ஸ் நான் நேற்று உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருந்தேன்ல, எப்படி கண்டெய்னர் பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற கான்செப்ட். அந்த இடத்துல மல்டிபிள் நோட்ஸாக டிவைட் பண்ணுவோம். மல்டிபிள் மிஷின்ஸ் நோட்னா ஒன்று இல்லை, மிஷின்ஸ் மல்டிபிள் மிஷின்ஸு கிளஸ்டராக கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல இருந்து ஒர்க் பண்ணுறது கிளைண்ட் மிஷினு. எங்கேருந்து நீங்கள் கமாண்ட் போட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுற அந்த நோட் பேர் வந்து டிரைவர் நோடுன்னுவாங்க. இவ்வளோ தான் அதில் இருக்க கீவேர்ட்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் நோடுங்கிறது உங்கள் சிஸ்டம். டிரைவர் அப்படிங்கிறது நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த இடத்துல கிரியேட் ஆகிற கான்டெக்ட். ஸோ இங்கே நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கான்டெக்ட் கிரியேட் ஆகுது, ஸ்பார்க் கான்டெக்ட்ன்ட்டு. இந்த ஸ்பார்க் கான்டெக்ட் கிரியேட் ஆகிற என்வரான்மெண்ட் பேர் தான் வந்து நம்ம டிரைவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஜாபை அப்படின்னா இந்த queries எப்படி போய் உள்ள சப்மிட் ஆகுதுன்னு பாருங்க. ரிசோர்ஸ் மேனேஜர் போகுது. ரிசோர்ஸ் மேனேஜர் ஒன்றுமே இல்லை, ரிசோர்ஸ் எப்படி அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அவங்க வச்சுருப்பாங்க. அந்த ரிசோர்ஸ் அலோகேஷன்ஸோட ரெஃபரன்சஸ் தான் இங்கே எடுத்துக்கிட்டு இந்த ஜாபுக்கு எவ்வளோ ஜிபி ரேமு எவ்வளோ கோர் நான் அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா மாடிக்கு அது எல்லா கால்குலேஷனை எடுத்துட்டு அதுக்கேற்றமே அசைன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி மல்டிபிள் கிளஸ்டர் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு கிளஸ்டரில் நம்ம கிளைண்டோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மற்ற கிளஸ்டர்லாம் இருக்குல்ல, மற்ற நோட்ஸு அங்கே போயிட்டு நமக்கு ஒர்க்கராக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். எங்கெங்கெல்லாம் நம்ம ஜாபை ஸ்டார்ட் பண்ணி நம்ம இன்ஸ்டியூட் பண்ணுறோமோ அங்கேருந்து ஒரு மாஸ்டர் நோடு அண்ட் ஒர்க்கர் நோட ஸ்ப்ளிட் ஆகுது. இந்த ஒர்க்கர் நோட்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3 நம்ம இதே மாதிரி 3 ஒர்க்கர் நோட் தான் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆக்டிவ் நோட்ஸ் இருக்குல்ல, இந்த ஆக்டிவ் நோட்ஸ் தான் ஏதாவது ஒரு நோட்டில் போயிட்டு இந்த ஜாப் ஸ்டார்ட் ஆக போகுது.
ஸ்டார்ட் ஆகும்போது 3 கண்டெய்னரா ரன் ஆகுதுன்ற மீனிங் நமக்கு கிடைக்கும். இதற்கு ஏதாவது queries இருக்குங்களா? Any queries? No, sir. Then clear. ஏதாவது இருக்குங்களா? ஓகே, fine. ஸோ இந்த 3 நோட்ஸ் நம்ம வச்சிருக்கோம். இந்த 3 நோட்ல தான் ஸ்பிட் அப் இங்கே ரன் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல ஸ்பார்க் ஜாப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதோட ரெஃபரன்சஸ் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ரிசோர்ஸ் மேனேஜர் அலோகேட் பண்ண உடனே இங்கே யாருன்னா நோட் மேனேஜர்ஸும் எக்ஸிக்யூட்டிவ்ஸும் உள்ள கழுத்தில் போயிட்டு ரன் ஆக போகுது. நீங்கள் இப்போ ஜாபாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா நோட் ஒன்னுங்கிறது ஒரு ஒர்க்கர் நோடு, டேட்டா நோட் டூங்கிறது அனதர் ஒன் ஒர்க்கர் நோடு. நாம் ஜூபிட்டர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த ஜூபிட்டர் லெவல் நமக்கு பாட்டுது. இந்த ஆர்கிடெக்சரோட இதை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் மிஷினாக இருக்குது. அதாவது ஜூபிட்டர் நோட் புக் இருக்குது, அந்த என்வரான்மெண்ட்டில் இருக்குது. ஒரு ஒர்க்கர் நோடு டேட்டா நோட் ஒன்னு இங்கே காட்டுது. அது ஒரு போர்ட் நம்பர் ஏபிஐ ரெஃபரன்ஸ் பண்ணி வச்சிருக்கு. இன்னொரு ஒர்க்கர் நோடு பார்த்தீங்கன்னா டேட்டா நோட் டூன்னு காட்டுது. இதோட ஏபிஐ ரெஃபரன்ஸையும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து மல்டிப்ளாக ஸ்பிட் ஆகி ரன் ஆகுதுன்னு தான் நம்ம இது மூலமாக கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எதுவும் கமெண்ட்லாம் கொடுக்கல, ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் என்ன நடக்குதுன்றது தான் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அதுக்குள்ள சில ப்ராசஸ்க்கு நான் ஒரு கமாண்ட் கோட்ஸ்லாம் அடிச்சுன்னா எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். ஒரு சின்ன வீடியோ மாதிரி பண்ணலாமா? ஓகே, ஒரு சின்ன வேல்யூ நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணி பார்க்கலாம். லிஸ்டோட வேல்யூ நான் எடுக்கிறேன். ஓகே, இது ஒரு லிஸ்டோட வேல்யூ. இதை எடுத்து நான் ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸிங் பண்ணுறத நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு கான்செப்டாக பிரிப்பாங்க. ஸ்பார்க்கில் வந்து வந்து ஆர்டிடி பேசிஸில், டேட்டா ஃப்ரேம் பேசிஸில் இருக்கு. நம்ம இப்போ ஆர்டிடி பேசிஸில் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். லேட்டராக வந்து நம்ம டேட்டா வந்து கன்வர்ஷன் எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆர்டிடினா என்னென்ன ஒரு ஐடியா தெரியுங்களா? ஏதாவது ஒரு ஐடியா இருக்குங்களா? எனிவன்? இல்லை, ஐடியா இருக்குங்களா இல்லைங்களா? இல்லை, ஐடியா இல்லை. இல்லை, சரி, ஓகே. அப்போ நம்ம பேசிக்ஸ் இருந்தப்ப இதுலையும் பார்த்தோம்னா கமெண்ட். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஆர்டிடி அப்படின்னா ஒரு ஜாப் நம்ம ரன் ஆகும்போது நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இருந்து ஜாப் முடிகிற வரைக்கும் மற்ற கிளஸ்டரோட மற்ற நோட கனெக்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் மாடல். அப்ஸ்ட்ராக்ஷன் மாடல்னா நான் எப்படி சொல்றேன்னா அது ப்ரோக்ராமிங் ஏபிஐல சொல்ற காமன் கீவேர்டு. அது ஒண்ணுமே இல்லை. இந்த ஜாபை நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து முடிகிற வரைக்கும் எந்த ஒரு ஃபெயிலியருமே ஆகாம கண்டினியூஸாக கொண்டு போயிட்டு அப்டேட் பண்ணணும். அதுக்கு பேக்எண்ட் சப்போர்ட் பண்ணுறது தான் ஆர்டிடி அப்படின்னுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஜாப் நான் ரன் ஆகிட்டு இருக்கேன். இதுக்கு நான் 3 நோட் நான் போட்டிருக்கேன். இப்போ சப்போஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு நோட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? வி ஆர் லூசிங் அவர் ஜாப். கரெக்டுங்களா? அப்போ அந்த ஜாபை லூஸ் ஆகாம நான் கண்டினியூவாக கொண்டு போய் முடிக்கணும். அந்த கான்செப்ட் பேர் தான் ஆர்டிடின்னு. ரெசிலியன்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா செட், அதான் ஃபுல் மீனிங் ஆர்டிடிங்கிறதுக்கு. வேறு எதுவுமே கிடையாது. ரெசிலியன்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா செட்.
ரெசிலியன்ட் அப்படின்னா ஃபெயிலியர் ஆகாம வர்றதுன்னு அர்த்தம். டிஸ்ட்ரிபியூட்டட்னா நமக்கு நோடா தான் வச்சிருக்கோம். மல்டிபிள் மிஷின்ஸா வச்சதுனால டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ண போகுது மல்டிபிள் என்விரான்மெண்ட்ல. அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்றது பேரு டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னுவாங்க. டேட்டா செட் அப்படிங்கிறது நம்ம வச்சிருக்க ஃபைல் ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம ப்ராசஸ் பண்றது எல்லாமே வந்து பார்ட்டிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் ரன் ஆகும் போது. அப்படி ரன் ஆகும்போது பேக் எண்ட்ல அந்த டேட்டாவை பார்ட்டிஷனாக வச்சிருக்க போகுது. அதுதான் இங்க டேட்டா செட்ன்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண டேட்டா செட்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா செட்டை ஃபெயிலியர் ஆகாம சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஜாப் முடிக்கிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்டிடி. இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாடல் மாதிரி வச்சிருப்பாங்க. இப்போ நான் போய் கால் பண்ணிட்டேன், இந்த ஜாப் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா எனி நோட் ஃபெயிலியர் இல்லை ஏதாவது எக்ஸப்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி, இட்ஸ் ட்ரைங் டு ரெக்கவர் த டேட்டா அண்ட் டூ த ப்ராசஸ் கண்டினியூஸ்லி. எனக்கு அந்த நான் கோடை அடிச்சிருக்கேன், அந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எந்த ஃபெயிலியருமே ஆகாமல் கண்டினியூஸாக ரன் ஆகி எனக்கு அவுட்புட் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முக்கிய பங்கு வைப்பது இந்த ஆர்டிடி தான். இவர் தான் பேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்பார்க்ல. ஸ்பார்க் படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிடி பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு மேலே இருக்க டேட்டா ஃப்ரேமுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியலாம். மீது எல்லாமே வந்து ஒரு அட்டாச்டு ஃப்ரேம் தான். அது மாதிரி ஒரு ரேப்பர் மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டிருக்கோங்க. ஆனால் எல்லாத்தையும் பேக் எண்டில் ரன் ஆகுறது இந்த ஆர்டிடி கான்செப்டாக தான் ரன் ஆகுது. ஸோ நான் டிரைவர் ப்ரோக்ராம் நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த ஆர்கிடெக்சர் பற்றி பேசும்போது, இந்த டிரைவர் ப்ரோக்ராமை ஹோல்ட் பண்ணி ஒரு ஆர்டியா ரன் ஆகுறதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவாங்க. அது இன்பில்டா கிரியேட் ஆகிற வேரியபிள். நாம கிரியேட் பண்ற வேரியபிள் இல்லை. இப்போ என்லைன் போட்டு நான் லிஸ்ட்டுக்கு நான் கிரியேட் பண்றேன் இந்த வேரியபிள். இந்த மாதிரி கிரியேட் ஆகாது, உள்ள இன்பில்டாவே ஒரு வேரியபிள் இருக்கும். அந்த வேரியபிள் பேரு எஸ்சி அப்படின்னுவாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பார்க் கான்டெக்ட் நான் காட்டினேன். அங்கே கிரியேட் பண்ணிட்டு இம்ப்ளிசிட் வேரியபிள் தான் எஸ்சி. இதுக்கு ஃபுல் மீனிங் ஸ்பார்க் கான்டெக்ட். ஸ்பார்க் கான்டெக்ட் எங்க இருக்கோ அங்க தான் ஆர்டிடியே சரி டிரைவர் ப்ரோக்ராமை ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். இந்த வேரியபிள் இன்பில்ட் வேரியபிள். இந்த வேரியபிள் நம்ம இப்போ மாஸ்டர் யான்ல ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாஸ்டர் யான்ல ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரெஃபரன்சஸ் எல்லாமே இதை கொடுத்துருக்கு. இப்போ ஆர்டிடின்னு ஒரு ஐடியா கிடைச்சதுங்களா? கிளியர் சார், ஆர்டிடி கிளியர். ஏதாவது queries இருக்குங்களா? இல்ல சார், கிளியர். ஸோ ஸ்பார்க் கான்டெக்ட் தான் ஆர்டிடிங்கிறோமா? ஆர்டிடிங்கிறது என்னங்க? இல்ல, ஸ்பார்க் கான்டெக்ட் சொல்றீங்களா? அதான் ஆர்டிடியான்னு கேட்கு. ஸ்பார்க் கான்டெக்ட் தான் ஆர்டிடி அங்கே இருக்கு. இந்த ஸ்பார்க் கான்டெக்ட் இந்த வேரியபிள் இருக்குல்ல, இங்க இருந்தா ஆர்டிடியா இந்த ஸ்பார்க் கான்டெக்ட்ங்கிறது ஒரு டிரைவர் ப்ரோக்ராம். இந்த டிரைவர் ப்ரோக்ராம் தான் ஆர்டிடியே ஜென்ரேட் ஆகுது. ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ஆர்டிடி தான் இல்லை, ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு ஆர்டிடி இல்லை. இதை பேஸ் பண்ணி நீங்க மல்டிபிள் ஆர்டிடியும் கிரியேட் பண்ணலாம். அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த கோடை நம்ம ரன் பண்ணும்போது பேக் எண்ட்ல ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் மாடல் அப்படின்றாங்க. நீங்க அவ்வளோ கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்கலாம்னா ஒரு இன்டர்ஃபேஸ் ரேப்பரா அது கிரியேட் ஆகி ரன் ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்க முன்னாடி ஆர்டிடி கிரியேட் பண்ணி காட்டுறேன், அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் லிஸ்ட் பண்ணி இந்த வேல்யூ எடுத்திருக்கேன். இந்த ஜஸ்ட் ஒரு பைத்தான் இருக்க லிஸ்டோட ரெஃபரன்சஸ்ல இதை நான் ஒரு ஆர்டிடியா கன்வெர்ட் பண்ணணும். அதை எப்படி பண்ணலாம்னா, ஒரு சின்ன வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், ஆர்டினல் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், ஸ்பார்க் கான்டெக்ட்டை யூஸ் பண்ணுறேன், பேரலைஸ் பண்ணுறேன். பேரலைஸ்னா பேரலைஸ் பண்ணுறது, அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு கீவேர்டு. இதை யூஸ் பண்ணி இந்த வேரியபிள் நான் லிஸ்ட்னு ஒரு எல்லைன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். அந்த வேரியபிள் போட்டு நான் இப்போ இப்போ எனக்கு இன்சர்ட் பண்ணிக்கிச்சு. ஆறுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா parallel கலெக்ஷன் ஆர்டிடி அப்படின்னு ஒரு பாருங்க. இதுதான் ஆக்சுவல் ஆர்டிடி. இந்த பேரலல் கலெக்ஷன் ஆர்டிடிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஆர்டிடி. பைத்தான் ஆர்டிடியில் நமக்கு இது ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற. இப்படி ஆர்டிடியா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்பார்க்கால அதை ஸ்கிரிப்ட் பண்ணி ப்ராசஸிங் பண்ண முடியும். இல்லைன்னா அதால பண்ண முடியாது. இப்போ இன்னொரு வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன். லைக் டூ நான் போட்டு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்றேன்.
ஓகே. ஸோ வேல்யூஸ் எலமெண்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு வேரியபிளை நான் கிரியேட் பண்ணுறேன். இது இன்னொரு ஆர்டிடியை கிரியேட் பண்ணுறேன். R1 என்னன்னு பாருங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான ஆர்டிடி. இது ஒன்று. இப்போ இந்த ஆர்டிடியை நான் ரன் பண்ணும்போது எதுவும் ஃபெயிலியர் ஆகாமல் பார்த்துக்கிற பொறுப்பு ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட் தான் இருக்கு. இந்த ஆர்டிடி R1ங்கிற இந்த ஆர்டிடியை ரன் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகாமல் ரன் பண்ணுற பொறுப்பும் ஸ்பார்க் கான்டெக்ஸ்ட் தான் இருக்கு. அது எப்படி ஃபெயிலியர் ஆகாமல் கொண்டு போகும்னா, நம்ம அடிக்கிற அந்த கோடை ரன்னிங்ல இருக்குல்ல, அப்போ நோடை எல்லாத்தையும் செக் பண்ணும். செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் இந்த ஜாபை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இல்லைன்னா பண்ண ஆரம்பிக்கும். R1 டாட் என்ன பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நான் ஒரு ஃபில்டர் பண்ணுவோமா, ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணுறேன். ஃபில்டர் பண்ணிட்டு லேண்டானா யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ எடுப்போம். MBDA லேண்டா. ஓகே. இப்போ இது R1 கிரியேட் பண்ணியிருக்கேன். R1 மேலே இருக்கிறது R1 ஜஸ்ட் அவுட்புட் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். பிரிண்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட் இங்கே கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். இது ஒரு வகையான ஆக்ஷன்ஸ். இதை நான் கொடுக்கும்போது ஒரு ஜாப் ரன் ஆகிருக்கு பாருங்க. ஒரு ஸ்டேஜஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸ்டேஜஸ் கிரியேட் ஆகி ரன் ஆகி இங்கே பண்ணீங்கன்னா அந்த கலெக்ட் நான் கொடுத்த அந்த கீவேர்டோட எல்லா இதுவும் தெரியுது. ஒரு டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணியிருக்க அந்த அவுட்புட் பார்க்கலாம். இப்போ R2வும் அதே மாதிரி நான் இப்போ கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி சார். இந்த ஃபில்டர் வந்து 2 எடுக்கணும்னா தான் நமக்கு மாடல் கிடைக்கும். ஸோ அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு இன்டர்னலாக ஒரு சின்னதாக ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, எல்லா வேல்யூமே டிவைட் பை 2 டிவைட் பண்ணும். எந்த எலமெண்ட் மேட்ச் பண்ணி 0 நமக்கு வந்து எப்படி சொல்றது ரிமைண்டர் நமக்கு கிடைக்குதோ அதை மட்டும் அவுட்புட்டை கொண்டு வரும். ஸோ இதுதான் இங்கே நமக்கு 246ங்கிறது நமக்கு இங்கே அவுட்புட்டாக வந்து 1 3 5 எல்லாமே வந்து எப்படி சொல்றது ஆட் நம்பராக இருக்கும். 246 ஈவன் நம்பராக இருக்கும். இதெல்லாம் 0 ஆகுதுன்னா ஈவன் நம்பர் 0 ஆகும். அதனால இந்த அவுட்புட் நமக்கு இங்கே வருது 246ங்கிறது. ஸோ இப்போ இந்த ஜாப் நான் ரன் பண்ணியிருக்கேன். R2ல இருக்க எலமெண்ட் எவ்வளோ, R1ல இருக்க எலமெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத இது நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டல் 3 தான். ஏன்னா வந்து 246 3 எலமெண்ட் தான் இருக்கு. R1ல இருக்க எலமெண்ட் அதே மாதிரி பாருங்க 6 எலமெண்ட். நான் ஜஸ்ட் இப்போ நான் கமாண்ட் ஆக்ஷனில் கொடுத்த உடனே இது ரன் ஆகுது. இந்த பேக்கெண்ட்ல போய் இந்த ஸ்பார்க்கோட யூஏல பார்த்தீங்கன்னா ஜாவா தான் ஸ்பிட் பண்ணி நான் அனுப்பும். இங்க எடுத்து ஒரு கவுண்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் தான் இங்கே உள்ள இன்வால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்கு. இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஜாப் ரன் ஆகும்போது டாஸ்கா பிரிச்சு ரன் ஆகிருக்கு. 2 டாஸ்க்கு இந்த ஜாப் ரன் பண்றதுக்கு அது யூஸ் ஆகும். இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்ஷனை கால் பண்றதுக்கு. டாஸ்க் 6 டாஸ்க் 7 ரெண்டுமே ரன் ஆகி சக்சஸ் மோட்ல கொண்டு வந்திருக்கு. ஒரு டாஸ்க் 6 எதுல ரன் ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா டேட்டா நோட் 1ல ரன் பண்ணிருக்கு. அதாவது நான் சொல்றது டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கும். இந்த ஆர்கிடெக்சர் வச்சு பாத்தீங்கன்னா நான் சப்மிட் பண்ணும்போது ஆர்டிடிலாம் ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை இங்க நான் யான்குள்ள சப்மிட் பண்ணும்போது அந்த டேட்டா ஃபில்ட் பண்ணி நான் ப்ராசஸ் பண்ண சொல்லியிருக்கேன். டேட்டா ஃபில்ட் பண்ற ப்ராசஸ் கொடுத்த உடனே ஒரு ஒர்க்கர் நோட் இது வந்து டேட்டா நோட் 1 வச்சுக்கேன். இந்த டேட்டா நோட் 1ல ஒரு ஒர்க்கர் நோட் போய் அந்த டேட்டாவை பாதி ஸ்பெட் பண்ணி எடுத்துருச்சு. ஒரு டாஸ்க்கா போயிட்டு இன்னொரு ஒர்க்கர் நோடு நம்மள்ட்ட ஏன்னா 3 மிஷின் இருக்கு ஆல்ரெடி. ஸோ அதனால இன்னொரு மிஷின் சும்மா இருக்காம அங்கே இன்னொரு டாஸ்க்கு அசைன் பண்ணிருக்கு. இங்க ஒரு டாஸ்க் ரன் பண்ணிருக்கு. ஸோ இந்த டாஸ்கோட அவுட்புட்டே எடுத்துட்டு இந்த டாஸ்கோட அவுட்புட் எடுத்து தான் நமக்கு மெர்ச் பண்ணி தான் ஃபைனல் அவுட்புட் இங்கே 2 3 6 எல்லா அவுட்புட்லையும் நமக்கு வரும். புரியுதுங்களா? ஒரு ஐடியா கிடைச்சதுங்களா? ஒரு ஜாப் நம்ம சப்மிட் பண்ணுவோம் என்ன பேக் எண்ட் நடக்குதுன்ட்டு.
எனி கொஸ்டின்ஸ்? சார் இது இன்னும் கொஞ்சம் ஒரு சின்னதா ஒரு 10 ரிப்பீட் சொல்ல முடியுங்களா? சின்னதான எப்படி கேக்குறீங்க? ஐ மீன் ஒரு ஓரலா இப்போ அந்த டேட்டா வந்து நம்ம இதை எடுத்துட்டோம், ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ம் இப்போ அந்த ரெண்டு இன்புட் டேட்டா ரெண்டு கொடுத்தோம், அதுல இருந்து 4 6 நம்பர் வந்து ரெண்டுமே ரிப்பீட் ஆகிற நம்பர் தான் நமக்கு வந்துச்சு இல்லைங்களா? இது நம்ம ஃபில்டர் பண்றோம். ஃபில்டர் அப்ளை பண்றோம்ல, இந்த ஃபில்டர் தான் நம்ம ஆமா. அப்ளை பண்றோம். இந்த இடத்துல மாடல் வந்து 2ஆல டிவைட் பண்ண நம்பர் எனக்கு வேணும்னு. இது மாடல் நம்பர். ஓ ஓகே. இந்த மாடல்ல டிவைட் பண்ணா எனக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் எனக்கு சொல்லி. ஸோ அப்போ அந்த ரெண்டு அரேவையும் நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணி வந்த ஆன்சர் தான் 4 6 இல்லையா? 1 2 3 4 5 6 அந்த 6 எலிமெண்ட்டையும் உள்ள ஒன் பை ஒன்னா எடுத்துட்டு போயிட்டு ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் காட்டுது. சரி, இப்போ இன்னொன்று வேணும் நம்ம பாருங்க. இதே வேல்யூ நம்ம மேப் பண்ணி கொண்டு வரோம். R1 டாட் செலக்ட் வச்சுக்கணும். இந்த ஆக்சுவல் எலிமெண்ட் இதோட நான் 10 கொடுத்தேன், என்ன ஆகும்? இந்த எலிமெண்ட் வரும். ஒவ்வொரு எலிமெண்டோட 10 கொடுத்தா 11 12 13 தான் அவுட்புட் வரும். ரைட்? ஆமா சார். ஸோ அதுக்கு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. நீங்க படிக்க போகும்போது தெரிஞ்சுக்கிட்டது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். மேப்னா என்ன, ஃபில்டர்னா என்னது, கலெக்டர் பண்ண போகுது, அதுக்கான சின்டெக்ஸ் என்னதுன்னு சின்ன சின்ன இந்த சின்டெக்ஸ் நீங்க தெரிஞ்சு இது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். யூ கேன் சர்வ். ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு உங்களுடைய எல்லா குவரியை நீங்க மாடிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும். சரி, இப்போ நான் இதை வந்து லேம்டா போடுறேன். லேம்டா ஒய்ன்னு போடுறேன். ஒய் பிளஸ் 10 அவுட்புட் எடுத்து சொல்றேன். இப்போ R1ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 தான் இருக்கு. R3 என்ன பண்ணணும்னா R1 இந்த ஆர்டிடி மேல டேட்டா இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே வந்து ப்ளஸ் 10ஓட ஆட் பண்ண சொல்றேன். ஒவ்வொரு எலமெண்ட்டுமே உள்ள ஐட்ரேஷன்ல கொண்டு வரும். இந்த ஐட்ரேட்டில் வரும்போது இந்த எலமெண்ட்டை ப்ளஸ் 10 பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த வேல்யூ எல்லாமே வந்து 10ஆல அடிஷன் பண்ணிட்டு நமக்கு அவுட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? மேபி ஃபர்தர்ல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம், பட் உங்களுக்கு இந்த அடிஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும். இது ஓரளவு புரியுதுங்களா? இது கிளியர் ஆயிடுச்சு சார். அதர்ஸ் உங்களுக்கு வேற இது இருக்குங்களா? இல்ல சார், இல்ல சார், இது மட்டும். பெரிய டவுட். இப்போ R1ல வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இருக்கு, ஒரு fraction இருக்கு, ஒரு லிஸ்ட் இருக்கு. இப்போ இந்த லிஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா ஆர்டிடியில் வந்து நான் வந்து லைக் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பேரலைஸ் சொல்லி நான் சொல்லுவேன். சொன்னதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ன ஆகுது, மல்டிபிள் ஜாப் வந்து மல்டிபிள் டாஸ்காக டிவைட் ஆகுது பேஸ்டாக நம்பர் ஆஃப் அவைலபிள் பேஸ் பண்ணி தான் ஆகுது. ஆமா, கரெக்ட். இப்ப இப்ப என்ன ஆகும்னா, இப்போ ஒவ்வொரு டாஸ்க் இருக்குல்ல, ஒவ்வொரு நோடுடைய டாஸ்க் இருக்குல்ல. இப்ப 2 நோடு இருக்கு, அதாவது 2 டாஸ்க் இருக்கு. இப்ப நோடு டாஸ்க் 1 வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 மட்டும் எடுத்துக்கிறோம். டாஸ்க் 2 வந்து பாத்தீங்கன்னா 4 4 5 6 எடுத்துக்கணும். அப்படின்னு படிச்சுக்கலாம். அது இன்டர்னல் படிச்சுக்கிறது. நம்ம இப்படிதான் சொல்ல முடியுது. ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இவ 2 டாஸ்க்கு சின்ன டேட்டாவா இருக்கு, அதனால நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. இப்போ என்கிட்ட வந்து இது ஒரு 1 மில்லியன் ரெக்கார்ட் இருக்கு. 1 மில்லியன் ரெக்கார்டு அது உள்ள எப்படி பிரிக்குன்னு சொல்ல முடியாது. அது இன்டர்னல் அல்காரிதம். வந்து 1 மில்லியன் ரெக்கார்டு இன்டர்னல் அல்காரிதம் பிரிச்சிருக்குன்னா 100 டாஸ்க் வந்து நோட் 1ல இருக்கலாம், மீதி ஒரு 100 டாஸ்க் வந்து நோட் 2 போகலாம், நோட் 3 உங்கள்ட்ட இருக்கு. நோட் 3 இருக்கும்போது அதுக்கும் போகலாம். இது எப்படி போகும்னா கன்கரன்சியில போகும். சரிங்களா? கன்கரன்சி அதான் டிஸ்ட்ரிபியூட்டர் நான் போட்டுறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இப்போ நீங்க எப்படி சொல்றது, கீழே என்ன சொல்லலாம், ஒரு பொருள் கீழே டப்புனு ஒரு அது ஸ்பிட் ஆகிறது நம்ம அதோட அவைலபிலிட்டி ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். நான் அதான் சொல்லுவேன். இப்போ கண்ணாடி பாட்டில கீழே போட்டீங்கன்னா செதறும். ஒரு தேங்காய் நீங்க உடைக்கிறீங்கன்னா செதறும். எந்த பக்கம் அதிகமா போகுதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஒரு பக்கம் அதிகமா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகும், இன்னொரு பக்கம் கம்மியாவும் போகும். அதோட அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்ஹான்ஸ் பண்ணுது. சரி, எனக்கு ஒரு டவுட். இப்போ என்னன்னா லைக் நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு கொரி எழுதுறேன், ஒரு இன்சர்ட் கொரி எழுதுறேன். இன்சர்ட் இன்டு எம்ப்ளாய்ங்கிற ஒரு டேபிள் இன்சர்ட் பண்றேன். நான் என்ன பண்றேன், அன்பார்ச்சுனிட்டி ஆர்டிடி யூஸ் பண்ணி பேரலைஸ் கொடுத்துட்டு நான் வந்து ஒரு இன்சர்ட் பண்றேன். எம்ப்ளாயி 1 இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா
இப்ப ஓகே. ம். 3 நோட் இருக்குன்னா 3 இன்செர்ட் வந்துருமா? ஏன்னா எல்லாமே டூப்ளிகேட் ஆகும்ல. அப்படி இல்ல ஆகாதா? 3 நோடு இருக்குன்னா, அந்த எத்தனை இன்செர்ட் குடுக்குறீங்க? நான் வந்து ஒரே ஒரு ஒரே இன்செர்ட் ஒரு தான் இன்செர்ட். ஆமா. ஒரே அப்போ இன்செர்ட் ஒரே தான். ஒரு நோடு தான் ஒர்க் பண்ண போகுது. மீதி 2 ஐடில்ல தான் இருக்கும். ஓகே. இப்ப அதே ஒரு இன்செர்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து பேரலைஸும் கொடுத்துட்டேன். நான் ஒரு 100 ம். ரெக்கார்டு இன்செர்ட் பண்றேன் அப்படின்னா டூப்ளிகேட் ஆகாது. 100 ம். ரெக்கார்டு வந்து ஒவ்வொரு நோட்லயும் பண்ணாது. புடிச்சு ஆ இதெல்லாம். ம். இல்ல ஆகாது, ஆகாது. இல்ல நீங்க கான்செப்ட்ல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு டவுட்டா இருக்கு. இருக்கிற வேலைய பிரிச்சு தான் குடுக்குது. ம். ஒரே ம். வேலைய 3த்துக்கும் குடுக்காது. ம். ம். டிஸ்ட்ரிபியூட்டட் பேரலல் ப்ராசஸிங்ல இருக்கிற வேலைய தான் பிரிச்சு குடுக்கும். இதுதான் காமனான லாஜிக். ஒரே ம். வேலைய ம். மத்த நோடு குடுத்தா அது டூப்ளிகேட் தானே. ம். 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 அது அது அதான் பண்ணாது. டவுட் ஆச்சு. இப்ப நீங்க டவுட் ஆச்சு. இன்சர்ட் பண்றீங்க. ஒரு 3 ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் அந்த நோட்ல இன்சர்ட் ஆகும். செகண்ட் ரெக்கார்ட் இந்த நோட்ல இன்சர்ட் பண்ணும். ம். ம். இதான் லாஜிக். ஒரே ஒரு இன்சர்ட் படி மட்டும் தான் குடுத்தீங்கன்னா, ஒரே ஒரு நோடு மட்டும் ரன் ஆகும். மீதி 2ம் ஐடில்ல உட்காந்துரும். எனக்கு எதுவும் ஆக்டிவிட்டி ம். இல்லன்னு ஐடிலா இருக்கு. ம். ம். correct, correct. Okay, thanks, thanks. சரிங்களா? So நீங்க சொல்றதெல்லாம் லாஜிக்கா தப்பாயிடுது. ஸோ ம். அதனால அந்த ம். மாதிரி இருக்காது. இப்ப உங்களோட நீங்க என்ன ஒர்க் கொடுத்தாலும் இன்டர்னலா அது ஒரு கால்குலேட் பண்ணிக்கும். கால்குலேட் பண்ணி ஒரு நம்பர் போட்டு அது உள்ள வச்சுக்கும். அந்த ம். நம்பரை தான் அங்க கொடுக்கும். இந்த நம்பரை கொடுத்து அதை ஒரு டாஸ்கா ரன் ஆகும்போது அதான் டாஸ்க் ஒரு நம்பர் நம்ம பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? ம். 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 டாஸ்க் ஐடி பாருங்க. 6, ம். 7 ம். ம். அப்படின்னா டாஸ்கா பிரிச்சிருக்கு. 6 ஒரு டாஸ்க் ரன் ஆயிருக்கு. பேர் என்னோட 1ல ம். 7ங்கிறது இன்னொரு டாஸ்க் ரன் ஆகிருக்கு. சேம் ம். டாஸ்கே வராது. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்போ ரன் பண்ண கமாண்ட் இங்க வந்திருக்கும். இப்போ இதை ஓபன் பண்றேன். 12, 13. ஸோ இது ரெண்டும் வேற ஒரு இதுல தான் போய் நம்ம ரன் ஆகிருக்கு. ஸோ மல்டிபிள் டாஸ்க்கை பிரிச்சு 12 பார்த்தீங்கன்னா டேட்டா நோட் 2ல போயிருக்கு. 13 பார்த்தீங்கன்னா டேட்டா நோட் 1ல வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்படிதான் ம். அது ரன் ஆக போகுது. ம். இது புரியுதுங்களா? புரியுது. ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்றது வந்து யான் மேனேஜர் தான் வந்து ரிசோர்ஸ் மேனேஜர் தான் வந்து இது பண்ணுது அந்த ஒர்க்கை வந்து. ஆமா. ரிசோர்ஸ் எப்படி நம்ம அலோகேட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே ரிசோர்ஸ் மேனேஜர் அது பார்த்துக்குவாரு. ம். ஃபர்ஸ்ட் செஷனே நான் அதெல்லாம் போட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். அதனால தான் நான் போகல. உங்களுக்கு பேக் எண்ட்ல நடக்குதுன்றதை நான் ட்ரை ஐம் ட்ரைங் ஹெல்ப். அதுதான் நான் சொல்றேன். ம். ம். சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் நீங்க பண்ணலாமா? ஆர் த்ரீ மென்ஷன் பண்ணீங்களா? ஆர் த்ரீ நீங்க பேரலைஸ்னு சொல்லவே இல்லையே. R3யும் parallel collection தான். உங்களுக்கு பேக்எண்ட்ல பார்த்தீங்கன்னா அது எடுத்து மேப் ஆகிருக்கு. அதனால இது வந்து பைத்தான் ஆர்டின்னு போட்டிருக்கு. பைத்தான் ஆர்டினியும் parallel collection ஆர்டினி தான். R2 எடுத்து பாருங்க. R1 parallel collection அதான் பேசிக்கா இருக்கிற ஒரு ரஃப் வேல்யூ டேட்டா. அதாவது பைத்தான் ஆர்டினியா தான். ஓகே. இப்ப அது ஆர்டிடி மாதிரி வந்து தான் பாத்தீங்கன்னா எனபிள் பண்ணணுமா டிஃபால்ட்டா எனபிள் ஆகுமா? எப்படி இல்ல ஆர்டிடி வந்து டிஃபால்ட்டா எனக்கு பேரலைஸ்க்கு எனபிள் ஆயிருமா? இப்ப அதாவது கமாண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணுமா ஒவ்வொரு வேரியபிள்? இப்ப நான் ஒய். பார்க்குள்ள வந்துட்டாலே டிஸ்ட்ரிபியூட்டர் தான். டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் டிஃபால்ட்டா நடக்கும். அதனால தான் அந்த ஆர்டிடி பேர்ல ரெஸ்ட்லயும் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா செட்னு வருது. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஸ்பிளிட் பண்ணி ரன் ஆகும்போது டிஸ்ட்ரிபியூட்டடா தான். ஸோ ஆர்டிடிங்கிறது டிஃபால்ட்டாவே எனபிள் ஆயிரும். ஒன்ஸ் நான் வந்து இந்த இது யூஸ் பண்ணுவேன் ஸ்பார்க் யூஸ் பண்ணும்போது மல்டி இது நோடு போகும்போது இது இதாயிரும். ஆமா. கரெக்ட். அது டிஃபால்ட்டா மல்டி நோட்ல தான் டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கும் பேரலா. அதான் ஸ்பார்க்கோட இது ஆர்கிடெக்சர் டிசைனே. அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட பிஹேவியரே இப்படிதான் பண்ணணுன்ற தான் டிசைன் பண்ணிருக்காங்க. இல்ல இப்ப நீங்க ரன் பண்ணும்போது ஒரு பேரலைஸ்னு சொல்லி ஒரு கமாண்ட் ரன் பண்ணீங்களா? அது இந்த கமாண்டோட பர்பஸ் என்ன? மறந்துட்டேன். எந்த கமாண்ட்? பேரலைஸ்னு சொல்லி ஒரு கமாண்ட் ரன் பண்ணுங்க. நான் பேர்லெஸ் கமாண்ட் பண்ணல. பைஸ்பார்க்னு போட்டேன். ஓகே ஓகே ஓகே. பைஸ்பார்க்னு ஒரு கமாண்ட் அடிச்சேன். பைஸ்பார்க் கமாண்ட் அடிக்கும்போது என்ன நடக்கும்னா அங்க போயிட்டு பைத்தானது ஸ்பார்க் ஸ்டார்ட் பண்ணுன்ற ட்ரிகரை நான் கொடுக்குறேன். ஓகே ஓகே அந்த ஓகே. கமாண்ட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கமாண்ட் ஒரு கீ மாதிரி ஸ்பார்க் என்ஜினை எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிற கீ. இப்ப ஸ்பார்க் ஷெல்னு போட்டோம்னா ஸ்காலா ஏபிஐ மூலமா ஸ்பார்க் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. அந்த ஒரு கீ தான் நான் கொடுக்குறது. ஸோ வேற அதை நம்ம எதுவுமே கிடையாது. அதை ஸ்டார்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இதாயிரும் லைக் ஆ ஆர்டிடி தான் எனக்கு. கரெக்ட். எக்ஸாக்ட்லி. புரியுதுங்களா? எஸ். எனி அதர் கொஸ்டின்?
ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் ஏபிஐ மாடல்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம் எல்லாமே அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏபிஐ அவுட்புட் மாதிரி தான் வந்திருக்கு. சரிங்களா? இது எல்லாமே வந்து 11, 12, 13, 14, 15 இந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங்ல இருக்கிற வேல்யூ எலமெண்ட் மாதிரி வர்றது இந்த பிஹேவியர் எல்லாமே பார்க்கறது ஆர்டிடின்னு வரும். ஸோ இந்த ஆர்டிடி எப்படி இப்போ ஜாவா போய் சப்மிட் ஆகுதுங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்படி டாஸ்காக ஸ்ப்ளிட் ஆகுதுங்கிறத நம்ம விஷயம் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதை நான் கன்வெர்ட் பண்ணணும் ஒரு டேட்டா ஃப்ரேம்னா இகட் பேரலல் மாடல் ஒரு ஸ்ட்ரக்சர் மாடல் கன்வெர்ட் பண்ணது தான் டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு. இதுக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த பேரலல் மாடல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரேப்பரா ஸ்பார்க் மேல வருது. அந்த ரேப்பருக்கு பேர் தான் டேட்டா ஃப்ரேம் ஆகுது. ஸோ அதுக்கு எல்லா எலமெண்ட்டுக்கு வந்து ரோ ஆப்ஜெக்டா மாத்தி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். டேரக்டா நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே. ஸோ இதில் கிளாஸோட இந்த ஸ்கீமா இன்ஸ்டால் ஆகாத இந்த ஆல்ரெடி எல்லாமே வந்து ராவா இருக்கிற ஒரு வேல்யூ தான். இதுக்கு எந்த ஒரு ஸ்கீமாவுமே பில்ட் ஆகல. இதுக்கு ஸ்கீமா பில்ட் பண்ணிட்டு அந்த நிமிஷம் கன்வெர்ட். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ஸ்பார்க் இம்போர்ட் ஒரு ரோ ஆப்ஜெக்ட் அப்படின்னா இந்த ஆரக்கல்ல யாராவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோ ஆப்ஜெக்ட் டப்பிள் கீவேர்ட்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரோவா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ரோங்கிற இந்த ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் செஷன்ல டீட்டெயிலாக பார்ப்பீங்க. டெமோ செஷன்ல டவுட் கன்ஃபியூஸ் எல்லாத்தையும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதுல இருந்து நான் கன்வெர்ட் பண்ண போறேன். ஆர்டிடில இருந்து டேட்டா ஃப்ரேம்ல எப்படி கன்வெர்ட் பண்றது தான் இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் தான் பார்க்குறோம். இப்போ R3ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. இதை நான் என்ன பண்ணேன்னா மேப் பண்றேன். லேம்டா என்ன வேல்யூ இருந்தாலும் அந்த வேல்யூவை நான் இப்போ இந்த ரோ ஆப்ஜெக்டா மாற்றிக்க சொல்றேன். சரி, இது வந்து ஒரு எக்ஸ்னு ஒரு வேரியபிளா போட்டுக்கிறேன். எக்ஸுங்கிற ஒரு காலம் நேமா டிசைன் பண்றேன். ஸோ இங்க வந்து எப்படி வரணும் அப்படின்னு இருக்குன்னா எப்படி பண்ணலாம்? லாம்டா எக்ஸ்ங்கிறதுனால இங்க எக்ஸ் வரக்கூடாது. கீன்னு போட்டுக்கிறேன். கீ ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது இங்க நான் யூஸ் பண்ற வேரியபிள் ப்ரீவியஸ் வேரியபிள். ஸோ அதே வேரியபிள் உள்ள கொண்டு வர முடியாது. அதனால தான் நான் இங்க வந்து கேஇஒய்னு கீன்ற ஒரு காலமா சேர்க்கணும். எக்ஸ் -10 போட்டுக்கிறேன். சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு. அடுத்ததா வேல்யூ ஆஸ் இட் இஸ் அந்த வேல்யூ நான் அப்படியே கொண்டு வர எக்ஸ் அப்படியே வேல்யூ கொண்டு வந்துடும் அப்படின்னா டிஎஃப் அண்டர்ஸ்கோர் ஆர்டிடி ஒரு ஆர்டிடி அதை நான் கலெக்ட் பண்ணேன். எனக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த பழைய வேல்யூ 1 2 3 4 5 6 இருக்குல்ல அதுதான் நான் இங்கே கொண்டு வரதுக்காக இதை மைனஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவல் வேல்யூ R3ல ப்ளஸ் ஆகியிருக்கு. நான் ஒரு வேரியபிளா ஒரு காலம் வந்து ஆக்சுவல் வேல்யூ வேணுங்கிறனால -10 போட்டிருக்கேன். இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வேல்யூ 11 12 13 இந்த வேல்யூ வந்துருக்கு. 1, 11, 2, 12, 3, 13 இது வேற எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த வேல்யூ வந்து டேட்டா ஃப்ரேமை கன்வெர்ட் பண்ணுறது. முன்னாடி அதே கிரியேட் டேட்டா ஃப்ரேம் போட்டு டிஎஃப் ஆர்டிடின்னு போடும். இங்க இப்ப கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸ்டில்னா எல்லாமே பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிடின்ற கீவேர்டு தான் வந்துருக்கு. இது இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேமா வருது. ஸோ டேட்டா ஃப்ரேம்ல கீ அண்ட் வேல்யூ 2 காலம் இருக்கு. ரெண்டுமே இன்டிஜர் வேல்யூல இருக்குன்றது தான் இங்க காட்டுது. இதை இப்போ நான் அவுட்புட் பார்த்தோம்னா டாட் ஷோ போட்டா நமக்கு இங்க ஒரு டேபிள் மாடல் அவுட்புட் தான் பார்க்கணும். ஓகே. ஸோ ப்ரீவியஸா இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா R3யோட வேல்யூ இது ஜஸ்ட் ஒரு எலமெண்டா இருக்கு. இதை நான் ஸ்ட்ரக்சரா ஒரு குவரிஸ்க்கு ஏற்ற மாதிரி SQL டேபிள் மாடலுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது இந்த டேட்டா ஃப்ரேம். இதே அவுட்புட்டை நாங்க டேட்டா ஃப்ரேம்ல கீ அண்ட் வேல்யூவா ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வந்து ஸோ இது ஃபுல்லாவே வந்து வேல்யூவா புரியுதுங்களா? கிளியர்? இல்ல பழைய மாதிரியே வேணும் கீழே அவுட்புட் மாதிரியே வேணும்னாலும் we can do that. இந்த இது
வேல்யூ மட்டும் வச்சுக்கணும். நீங்க காலம் கிரியேட் பண்ணாமலே விட்டோம்னா இதை நம்ம கன்வெர்ட் பண்ணா இட் will create as we expected. ஸோ நார்மலா இருக்கிற ஆர்டிடி இருக்க வேல்யூக்கும் கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிற டேட்டா ஃப்ரேமுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அவ்வளவுதான். ஆர்டிடியா இருக்கும்போது பண்றது டேட்டா ஃப்ரேமா இருக்கும்போது டேப்லெட் மாடல்ல கொண்டு வந்து பண்ணுது. பேக்எண்ட்ல டேட்டா ஃப்ரேம் பின்னாடி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிடி தான். பட் நம்மளோட ப்ராஜெக்ட் கன்வீனியன்ட்டுக்கு ஒர்க் பண்ணும்போது நம்ம கன்வீனியன்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டேட்டா செட்டை நம்ம டேப்லெட் மாடல்ல கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது மேலதான் நம்ம எல்லா ரேப்பர் யூஸ் கேசஸ்மே நம்ம பண்ணுவோம். இப்போ மறுபடியும் டேட்டா ஃப்ரேம் டாட் ஃபோன் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வருமா? சரிங்க, டிஎஃப் டாட் ஃபோன் கொடுத்தா ரிசல்ட் வருமான்னு கேட்குறேன். வருமே. டிஎஃப்ங்கிறது ஒரு ரேப்பர் தான். டிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேம் தான் வருது. டேட்டா ஃப்ரேமோட ஏபிஐல இருந்து தான் எடுக்குது. இந்த டேட்டா ஃப்ரேம் ஏபிஐ ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்கீமா ஆர்டிடின்னு வரும். டேட்டா ஃப்ரேமும் ஒரு வகையான ஆர்டிடி தான். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல அந்த ஸ்பார்க்கோட ஆர்டிடியில அதோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்கீமா ஆர்டிடி அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா கன்வெர்ட் ஆகி டேட்டா ஃப்ரேம்னு ஒரு நேமோட ஃபைனலைஸ் பண்ணிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ டேட்டா ஃப்ரேம் டாட் ஷோ கொடுத்தாலும் ஒண்ணுதான், ஆர்டி டாட் கலெக்ட் கொடுத்தாலும் ஒண்ணுதான். பட் எது எப்படி யூஸ் பண்ண போறோங்கிறது நம்மளோட பிஸ்னஸ் யூஸ் கேஸ், நம்மளோட டெலிவரி எப்படி நமக்கு லைப்ரரி சப்போர்ட் இருக்கு அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ பேசிக்காக டேட்டா Is that clear? ஃப்ரேம்ங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் மாடலில் கட்ட, அதாவது டெவலப் ஃபார்மேட்டில் டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுறது. ஸ்கீமாவோட ஸ்ட்ரக்சர் மாடல்ல இருக்கிற ஒரு ஆர்டிடி பேர் தான் வந்து டேட்டா ஃப்ரேம். புரியுதுங்களா? வேற ஏதாவது கொரிஸ் இருக்குங்களா? ஒரு ஐடியா கிடைச்சதுங்களா என்ன நடக்குதுன்ட்டு? ஆமாம், இப்போ நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஎஃப்ங்கிற இந்த டேட்டா ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 1 மில்லியன் ரெக்கார்டை வந்து நான் எடுக்கிறேன். லைக் ஏதாவது டேட்டா பேஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதை வந்து ஒரு ஓகே. டேட்டா ஃப்ரேம் வைக்கலாம். அது எல்லாமே மெமரியில் தான் இருக்க போகுது அப்படியா? ரன் பண்ணும்போது அந்த டேட்டா மெமரி கொண்டு போயிட்டு வரும். கொண்டு போயிட்டு வரும். செகண்ட் மறுபடியும் டிஎஃப் டாட் ஃபோன் ரன் பண்ணுறேன் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம். லைக் நிறைய நம்பர் ஆஃப் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் டிஎஃப் டாட் ஃபோன் கொடுத்தேன் அப்படின்னா மறுபடியும் அது மெமரியிலேருந்து எடுத்துட்டு வரும். மெமரிக்கு போயிட்டு வரும். இப்போ எனக்கு வந்து பர்மனெண்டா மெமரியில கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் பர்சிஸ்டன்ஸ் கான்செப்ட் இருக்கு. அதை வச்சு நம்ம மெமரியில இந்த ஜாப் முடிகிற வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணணும். ஸோ அந்த இதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ டேட்டா வந்து சின்னதா இருக்கு, இன்னும் டேட்டா பெருசா இருக்கு, ரெண்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஜாயின் பண்ணும்போது சின்னதா இருக்க டேட்டா மெமரியில வச்சு ஜாயின் பண்ணா ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அப்போ அந்த சின்ன டேட்டா செட்டை நம்ம மெமரியில வைக்கிறதுக்கு பர்சிஸ்டன்ஸ் கான்செப்ட் மூலமா வைக்கலாம். வச்சுட்டு நம்ம ரன் பண்ணும்போது இந்த டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணிட்டு இந்த ஜாப் முடியுமா அந்த மெமரில இருந்து அதை ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். புரியுதுங்களா? ஓகே. இல்லை நான் இது என்ன எல்லாமே பண்ணுறேன்னா வந்து அடிஷனலா கொண்டு சொல்லுங்க. நான் என்ன பண்ணேன்னா ஒரு டேட்டா ஃப்ரேமை டிஃபைன் பண்ணிட்டு நான் ரிசல்ட்டை கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். லைக் ஏதோ ஃபில்ட்ரோ ஏதோ கண்டிஷனோ லைக் ஏதோ சம்திங் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அதை இது பண்ணுவேன். இப்போ நான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அதை யூஸ் பண்ணுற வரைக்கும் மெமரியில் தான் இருக்க போகுது. அப்படிதான் நினைக்கிறேன். அதாவது இதை நான் டிஸ்போஸ் பண்ணாத வரைக்கும் மெமரியில் தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஆமா, டிஸ்போஸ் பண்ணாத வரைக்கும் இல்லை. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது இப்போ R3ன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கேன், டிஎஃப்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கேன், R2ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. நான் எதை யூஸ் பண்ண போறேன்னா அப்ப அந்த வேரியபிள் டேட்டாவை மட்டும் மெமரி கொண்டு போகும். மெமரினா ஒரு மெமரியில இல்லை, மல்டி நோட். இந்த நோட்ல இருக்க மெமரிக்கு வரும், இந்த நோட்ல இருக்க மெமரிக்கு போகும். அந்த டேட்டாவை நான் ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன்ல பார்ட்டிஷனா,
இப்போ ஓகே. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லலாம் இல்ல அது வந்து எக்ஸிக்யூட் growth. இல்ல அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது தானே நான் வந்து ஒன்ஸ் நான் ரிசல்ட்டை ஆமா எடுக்கிறேன். எக்ஸிக்யூட் ஆகும்போது தான் இங்க எடுக்கும். ஒன்ஸ் நான் ஆமா ரிசல்ட்டை கரெக்ட். எடுத்துட்டேன் ஒன்ஸ் ரிசல்ட் நாங்க வந்துருச்சு. அப்ப வந்து இது கிளைம் எடுத்துட்டீங்கன்னா அது மேம் எடுத்துக்காது. அப்ப வந்து கிளைம் நோட்ல தான் வந்து மெமரி இதாகும் கரெக்ட்டுங்களா? ஆமா கிளைண்ட் நோட்ல இல்ல மெமரியே வச்சிருக்காது, கிளியர் பண்ணிடும். நீங்க முடிச்சிட்டீங்க, உங்க டாஸ்க்கை முடிச்சிட்டீங்கன்னா மெமரி கிளியர் பண்ணிடும். ஓ அப்படியா? அது வரைக்கும் ஓகே ஓகே. வச்சுருக்காது. ஆமா இப்போ வந்து இங்க 100 GB வச்சிருக்கீங்க. உங்க ம். ப்ராசஸ் கொண்ட டேட்டா இன்புட் சைஸ் வந்து 100 GB. இதுல இப்போ இந்த கிளைம் ஹண்ட்ரட் நோட்ல. ஜிபி எடுத்து நான் ஆமா நீங்க இப்போ ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்டையரா டிஸ்ட்ரிபியூட் நோட்ல. ம் இதை ம் எடுத்து ம் இந்த டேட்டா ரீட் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ம் ஒர்க்கர் நோட் என்ன பண்ணும், அதோட அவைலபிலிட்டியில அதாவது ரீட் பண்ண முடிஞ்சது ஒரு 40 GB ரீட் பண்ண முடியும். ம் சரிங்களா? ம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒர்க்கர் நோட் 2ல வந்து ஒரு 35 GB எடுத்துன்னு வச்சோம். ம் இங்க ஒர்க்கர் நோட் 3ல பேலன்ஸ் எவ்வளவு? 25 வரும். ம் ஓகே, ம் இப்படிதான் நோட பிரிச்சு எடுக்கும் ப்ராசஸ் பண்ணும்போது. ம் 100 GB எடுத்து 3 நோட்லயுமே பிரிச்சு இந்த மாதிரி 40 GB பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி, அவங்களோட ம் ரிசோர்ஸோட கால்குலேஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணும். ம் இப்படி எடுத்து ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு ம் அவுட்புட் உங்களுக்கு ஹேண்ட் அவுட் பண்ணி இந்த மெமரியை கிளியர் பண்ணுவாங்க. ம் ஸோ இந்த மெமரியை கிளியர் பண்ற இந்த டைம் இருக்குல்ல, ம் அது வரைக்கும் அந்த ப்ராசஸ் பண்றது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்குறவர் ஆர்டிடி. அவர் பேலன்ஸ் பண்றப்ப நடக்கிற அந்த பேக்ரவுண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் என்வரான்மெண்ட் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் ம் நம்ம இவ்வளோ நேரம் நம்ம படிச்சுட்டு இருக்கிற அந்த ரெசிலியன்ட் ரெஃபரன்சஸ். அங்கதான் நம்ம ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா ஒன்ஸ் ப்ராசஸ் முடிஞ்சு 100 GB வந்துருச்சுன்னா நம்ம வந்து இங்க வந்து ம். பாப்புலேட் பண்ண மாட்டோம். இது அப்படியே வந்து நம்ம வந்து லைக் ரிப்போர்ட் நம்ம ஐ மீன் ரிப்போர்ட் சர்வருக்கு நம்ம கொடுக்கும்போது அங்கதான் வந்து ரெண்டரிங் எல்லாமே நடக்கும். 100 GB தான் நடக்கும். ஸோ நம்ம ஒரி பண்ண தேவையே ஆமா. இல்லை. ஓகே நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, அதுவே பார்த்தோம். ஓகே ஓகே. ஸோ ஏன்னா அப்போ இது என்ன இந்த அப்ப கான்செப்டை ஃபால்ட் டாலரன்ஸ் பண்ணுவாங்க. ஃபால்ட் டாலரன்ஸ் ஃபுல்லாமே ஹேண்டில் பண்றது ஸ்பார்க் பேக்கெண்ட்ல பார்த்து. ஓகே இப்ப இந்த கிளைன் நோடுன்னு சொல்றோம்ல, இந்த கிளைன் நோடுன்னு சொல்றோம்ல, இப்ப ம். ஸ்பார்க் வந்து இங்கதான் ப்ளே பண்ண போகுது. கிளைன் நோடுங்கிறது வேற ஒரு மிஷின்ல தான் வந்து ப்ளே பண்ண போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ம். இங்க வந்து மெமரி தேவைப்படாதா? லைக் 100 GB வந்து இங்க வராதா மெமரி? ஒவ்வொரு நோட்லயும் மேக்ஸிமம் 50 GB தான் ஸ்பேஸ் இருக்கு, ஸோ மெமரி இருக்கு. அப்போ எப்படி பண்ண முடியும்? ரேம் தான் மெமரி, வேற எதுவுமே இல்லை. ஆமா. ஸோ ஒவ்வொரு சிஸ்டம்லையுமே வந்து நீங்க ஒவ்வொரு மிஷினும் 64 GB ரேம் தான் போட்டிருக்கீங்க. ம், ம், 64 GB மேல மேக்ஸிமம் பண்ண முடியாது ம். அந்த நேரத்துல. இன்னொன்னு, நான் ஒரே ம். நோட்ல ஏன் ரன் ஆகணும்? நாம ரன் இல்ல பண்ணும்போது இல்ல மல்டிபிள் நோட் வச்சிருக்கோம், ஷேர் பண்ணி பண்ணாதான் ஃபாஸ்டா இருக்கும். ஓகே. இப்போ என்னோட கொஸ்டின் வந்து என்னன்னா அந்த யான் ரிசோர்ஸ் மேனேஜ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கிளஸ்டர்ல வந்துடும். இந்த ம். கிளஸ்டர்ல வந்துடும். இந்த மாஸ்டர் நோடுல இருந்து இங்க வரைக்கும் வந்து ரைட் வரைக்கும் கிளஸ்டர் நோட்ல வந்துடும். இப்ப ஸ்பார்க் கரெக்ட். கான்டாக்ட் வந்து எங்க ரன் ஆக போகுது? எங்க ரன் ஆகும்? ஆர் கான்டெக்ட் இங்க இருந்து வருது பாருங்க. இங்கே போட்டு பாருங்க, கிளைண்ட் நோட்ல டிரைவரா இருக்கு. டிரைவர் வந்து இந்த நோட் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ண போறாரு. இங்க ஓகே. இருக்க ஸ்பார்க் கான்டெக்ட் ப்ராசஸா மாத்தி டாஸ்கா உள்ள சப்மிட் பண்ணுவாரு, இங்க ரன் ஆகுது. இங்கே ஸ்பார்க் கான்டெக்ட் ஒரு கீவேர்டு இருக்கு பாருங்க. எங்க? தெரியுதுங்களா இந்த கீவேர்டு? ம், ம். இங்க இருக்கா இந்த கீவேர்டு? ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. இங்கதான் நமக்கு வந்து இந்த கோடு ஃபுல்லா கோடுமே எடுத்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு டேட்டா எடுக்கிறேன், ஃபில்டர் பண்றேன், ஜாயின் பண்றேன், அவுட்புட் எடுக்கிறேன். இதான் யூஸ் கேஸ். இந்த ஃபுல் கோடுமே எடுத்து ரெஃபர் பண்றவரு இவர் தான், ஸ்பார்க் கான்டெக்ட் தான். அவர் தான் டிரைவர்ன்றோம். இப்போ இந்த ம், இடத்துல வந்து அந்த டேட்டா மொத்தம் 100 GB நமக்கு தெரிஞ்சிச்சு. 100 GB ம். 40 GB நீ ப்ராசஸ் பண்ணுப்பா, 35 நீ ஆ. பண்ணு, 25 நீ ம். பண்ணுன்னு நம்ம சொல்றோம். இந்த ஓகே. ப்ராசஸ் பண்ணது ம், பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டேட்டா வந்து ஃபில்டர் பண்ண சொல்றோம். அடுத்த கண்டிஷன் நம்ம எழுதிருக்க கோட்ல ஃபில்டர் பண்ணுன்றோம். ம், 40 GB 20 GB மாறும், ம், 35 GB 15 GB மாறும், 25 GB ஒரு 5 GB மாறுது. நீங்க ஃபில்ட்ரேஷன் பண்றப்ப ம், அது எல்லாம் ஒரே டைம்ல தான் நடக்குது. இந்த ம், ஃபில்டர் பண்ணி அங்கேயே ஹோல்ட் பண்ணி நிக்காது. ம், இந்த ம், இந்த டேட்டாவை ரீட் பண்ணோடனே 40 GB ரீட் பண்ணி ஃபில்டர் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஃபில்டர் பண்ண ம், உடனே ஜாயின் பண்ண ஆரம்பிக்கும். ஜாயின் பண்ணும்போது ம், அதோட இன்னொரு டேபிள் டேட்டா செட் இன்னொரு ஸ்பார்க் கான்டெக்ட்ல ஆர்டிடியா இருக்கும், இல்லை டேட்டா ம், ஃபைலா இருக்கும். அதையும் எடுத்து ம், உள்ள ப்ராசஸ் பண்ணும். இவங்களும் கம்யூனிகேட் பண்ணிட்டு பண்ணுவாங்க. ம், அதுக்கு ம், பேர் ஷஃப்லிங் கான்செப்ட். ம், ஷஃப்லிங் அண்ட் ம். ஸ்டேஜஸ். அதெல்லாம் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ல நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு அதை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஓகே ஓகே பட் ஓகே இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும். ஓகே ஓகே. சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? Any other queries, questions?
ஃபைன். நீங்க இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்தர் டாபிக்ஸில் நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் போகலாம். ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்லேயே எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த அளவு டீட்டெயில் பண்ணால் நீங்கள் அவங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு அது பண்ண வேணாம். ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் ரன் டைம் ஆர்கிடெக்சரில் ஸ்பார்க் சப்மிஷன் கமெண்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா ரியல் டைம்ல டெப்ளாய் பண்ணும்போது ப்ராஜெக்ட்ல அந்த யூஸ் கேஸை டெப்ளாய் பண்ணும்போது வேற மாதிரி எப்படி பிஹேவ் பண்ணுது, என்னென்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண முடியுது, அதெல்லாம் இருக்கு. அது லேட்டஸ்ட் விஷயம். ஓகேங்களா? எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுங்களா? எஸ். வேற ஏதாவது queries இருக்குங்களா? இல்லை சார் இல்லையே. சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் சேம் டைம்ல ஃபர்தராக நம்ம இருக்கிற கிளாஸஸ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து டெமோ செஷன், ஃப்ரீ செஷன். நெக்ஸ்ட் வீக் வந்து we plan to go with paid batches. ஸோ யாருக்கு இன்ட்ரெஸ்டோ ஜஸ்ட் let me know. we'll discuss in private. உங்கள்ட்ட என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ping me, we'll discuss further. ஓகே. தினேஷ் ஒரு டவுட். இப்போ நான் வந்து இந்த ஸ்பார்க் மட்டும் நான் ஜாயின் பண்ணுறேன்னா லைக் எனக்கு அந்த அடுப்புடைய என்வரான்மெண்ட் எல்லாம் எனக்கு இல்லை இல்லை இல்லை. இந்த என்வரான்மெண்ட் கிடக்குல உங்களுக்கு, இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகே ஓகே சரிங்களா? ஓகே.